இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆராதனை தியானம் என்ற இந்த தியானமானது கடந்த ஒரு மாத காலமாக அடியனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே பதிவு செய்து அனுப்ப இயலாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இப்பொழுதும் அந்த பலவீனம் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இதை வழங்குகிறோம். நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய ஆராதனை தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 39 வசனம். மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே கிறிஸ்துவானவர் ஏறெடுத்த ஒரு ஜெபம். பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கும் போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறார். பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது இந்த பாத்திரத்தை மாற்றும், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீக்கி போடும் என்று அவர் ஜெபிக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கையிலே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைத்திருந்தாரா, அல்லது அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்ததா? ஆகவே இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எதை பாத்திரம் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிடுவது உண்மையான ஒரு பாத்திரம் அல்ல. அப்படியானால் அது எந்த பாத்திரம் என்பதை தெளிவாக நாம் பார்த்து ஆராதிக்க இருக்கிறோம். 75 சங்கீதத்தில 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவனுடைய கோபாக்கினைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பதம் பாத்திரம் என்பது. கோபாக்கினையின் பாத்திரம். இதை பழைய ஏற்பாட்டிலே யோபுவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 20 வசனம், 60 சங்கீதத்தின் 3 வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 17 வசனம், எரேமியா 25, 28, அதுபோல 49 அதிகாரம் 12 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 10 வசனம், 16 அதிகாரம் 19 வசனம் ஆகிய இந்த பகுதிகளிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பானது கோபாக்கினையின் பாத்திரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்திலே பிதாவை நோக்கி கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு மாற வேண்டும், நீங்க வேண்டும் என்று கேட்கிறார். மிக கொடிதான ஒரு நேரம். அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கொடுமையான வேதனையான ஒரு நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அப்படியானால் இந்த பாத்திரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரமானது துன்மார்க்கருக்காக, பாவிக்காக தேவனுடைய கரத்திலே காணப்படுகிற ஒரு பாத்திரம், தண்டனையின் ஒரு பாத்திரம், நியாய தீர்ப்பு என்கிற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? இந்த பாத்திரம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவர்
ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போதும், மறுரூப மலையிலே அவர் மறுரூபமான போதும் பிதாவாய தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது பாவமற்றவராய், பரிசுத்தராய், யாருக்கு எந்த தீங்கும் செய்யாதவராய், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முன்மாதிரியாக வாழ்ந்தவராய் அவர் காணப்பட்டார். பாவத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கடுகளவு கூட தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. யாரும் இயேசு கிறிஸ்துவை அவர் பாவம் செய்தவர் என்றோ பாவி என்றோ குறை கூற இயலாது. ஏனென்றால் அவர் தேவகுமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிறந்தவர். இதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே துன்மார்க்கருக்காக நியமிக்கப்பட்ட இந்த தண்டனையின் பாத்திரம், தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரமானது இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுக்கப்பட காரணம் என்ன? எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி கூறுகிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பத்தின்படி என்று தேவனை நோக்கி கேட்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர் என்று நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இரட்சகர் ஜெபிக்கிறார். அந்த இரட்சகருடைய கரத்துலதான் இந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாத்திரம், பாவிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாத்திரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த பாத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி கேட்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், இந்த 14ஆம் அதிகாரத்திலே தெளிவாக கூறப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளினவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, புறஜாதியாருக்கு காத்திருக்கிற ஒரு தண்டனை. அது என்ன தண்டனை பாருங்கள். அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமாகிய மதுவை குடித்து. அப்படி என்றால் கலப்பில்லாமல் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளிலே கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பிலே எந்த ஈவு இறக்கமும் இல்லை, எந்த கலப்படமும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பானது அவ்வளவு பயங்கரமாக காணப்படும். அந்த பாத்திரத்தை குடித்தே தீர வேண்டும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் தெளிவாக கூறுகிறது. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. எல்லாம் எதிர்காலத்திலே நடைபெறவிருக்கிற தேவனுடைய கோபாக்கினை. அந்த தேவனுடைய கோபாக்கினை ஆகிய அந்த பாத்திரத்தை பூமியில் இருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழப்போகிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியாத துன்மார்க்கர்கள், அவர்கள் அந்த பாத்திரத்தை குடித்தே ஆக வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவனுடைய நீதி அது. யாரும் அந்த கோபாக்கினையின் பாத்திரத்திலிருந்து குடிக்காமல் தப்பவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் அந்த பாத்திரத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தை, ரசத்தை நாம் பார்க்கும்போது வாரந்தோறும் இந்த ரசத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம், இந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம். இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆகிய, நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இது பிரதிபலிக்கிறது. இதை நாம் பானம் பண்ணும்போது எதை நாம் வெளிப்படுத்துகிறோம், எதை தெரிவிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக ரத்த சிந்தி மரித்திருக்கிறார். ஆகவே
இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது என்னை பாவமற்றவனாக மாற்றி இருக்கிறது, என்னை பரிசுத்த உள்ளவனாக மாற்றி இருக்கிறது. ஆகவே இந்த பாத்திரத்தில் நீங்களும் நானும் பானம் பண்ணும்போது தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம் இருக்கிறது அல்லவா, அதற்கு நம்ம நீங்களாக இருக்கிறோம், அதற்கு தப்பித்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் தேவனுடைய கோபாக்கினையாகிய அந்த பாத்திரத்தில் குடிக்க மாட்டோம். ஏனென்றால் வாரந்தோறும் இந்த கிருபையின் பாத்திரத்தில், இந்த மன்னிப்பின் பாத்திரத்தில் நாம் தொடர்ந்து பானம் பண்ணி வருகிறோம். ஆகவே தேவனுடைய கோபாக்கினை நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை நம்மை விட்டு நீங்கி இருக்கிறபடினாலதான் நாம் இதிலே பங்கு கொள்ள முடிகிறது. அதற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது பிதாவை நோக்கி கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். என்ன பாத்திரம்? தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம். இந்த பாத்திரத்தை மனிதர்கள் கையில தான் கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். பாவம் செய்த மனிதர்கள் தான் அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் குற்றமற்றவர், பாவமற்றவர், பரிசுத்தர். அவர் தேவனை நோக்கி கூறும்போது என்ன கூறுகிறார்? என்னை விட்டு மாற்றும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பிதாவே, இந்த உலக மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த இந்த கோபாக்கினையின் பாத்திரம் உம்முடைய குமாரனாகிய என்னுடைய கரத்தில் வந்திருக்கிறது. நான் எந்த தவறும் செய்யவில்லையே, ஏன் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்படியானால் பிதாவாகிய தேவனுடைய பதில் என்னவாக இருந்திருக்கும்? இல்லை, ஒருபோது முடியாது. அந்த பாத்திரத்தை சுமக்கும்படியாகவே, அந்த பாத்திரத்தை, கோபாக்கினையின் பாத்திரத்தை மனிதர்களுக்காக, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நீர் சுமக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குமாரனாகிய உம்மை நான் நியமித்திருந்தேன். அதற்காக நீ நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த பாத்திரத்தை மாற்ற முடியவே முடியாது. நீர் தான் சுமக்க வேண்டும். குமாரனாகிய நீர் சுமக்காவிட்டால் இந்த உலகத்துள்ள மனிதர்கள் அனைவரும் இந்த பாத்திரத்தில் இந்த குடித்தே ஆக வேண்டும். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் அந்த பாத்திரத்தை இயேசுவின் கரத்திலிருந்து வாங்கவில்லை, எடுக்கவில்லை. நீர் குடித்துதான் ஆக வேண்டும். எப்படி அவர் குடித்தார்? பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். எப்படியெல்லாம் அவரை சித்திரவதை செய்தார்கள். காரணம் என்ன? நீங்களும் நானும் குடிக்க வேண்டிய தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் மத்தேயும் லூக்காவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மத்தேயு தெளிவாக கூறுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பத்தின்படி. அப்ப பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன? பாவம் செய்த மனிதர்கள், துன்மார்க்கத்திலே உழன்று கொண்டிருந்த மனிதர்கள் அந்த பாத்திரத்தை குடிக்காமல் தப்ப வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பூரணமாக செய்ய வந்த பரிசுத்தராகிய குமாரன் இந்த பாத்திரத்தில் குடித்துதான் ஆக வேண்டும். மனிதர்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த ஆராதனை நமக்கு இருக்கிறதா? இந்த ஆராதனையில் அமர முடியுமா? தெய்வ சமூகத்திலே வர முடியுமா? இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக விட்டு சென்றிருக்கிற இந்த அப்பத்திலே ரசத்திலே பங்கு கொள்ள முடியுமா? இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய குற்றத்தின் பாத்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். தேவன் எனக்காக வைத்திருந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இது நான் பாவி அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டபடினார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. பிரியமான தேவ ஜனமே, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் விசுவாசம் என்கிற ஒரே காரியத்தின் மூலமாக அந்த இயேசு கிறிஸ்துவான நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை நம்மை விட்டு தேவன் விலகச் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்களாய் அமர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த பிதாவாகி தேவனை நோக்கி, தேவனே, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை விடுவிப்பதற்காக
எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை குற்றமற்ற உமது குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினீரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி. அவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம், அவரை வாழ்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.